மண்ணின் உயிர் காடுகளில்தான் இருக்கிறது. சில நேரங்களில் நாம் அதை கைவிடுகிறோம். பசுமையான காடு விலங்குகளெல்லாம் நமக்கு தெரியாமலே தினமும் அழிகின்றன. மரங்களை வெட்டி இந்த மனிதர்கள் இயற்கை சமநிலையை மாற செய்து வருகின்றனர். ஒவ்வொரு மரமும் உயிர்களின் வீடு. ஒவ்வொரு அறுத்து மரமும் வலியின் குரல். காடுகள் அழிந்தால் உயிர்கள் எப்படி வாழ முடியும்? யானைகளும் பறவைகளும் பயந்து ஊருக்குள் செல்கின்றன. வனங்கள் வெறுமையாக மாறுகின்றன. மனிதர்களும் பாதிக்கப்படுகின்றனர். மழை குறைந்து நிலங்கள் வறண்டு கிராம மக்கள் துயரப்படுகின்றனர். இயற்கை நமக்கு எதிராக மாறிவிட்டது. ஒரு சிறுவன் தன் கண்களால் இந்த அழிந்த காடுகளை காண்கிறான். அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. நான் இதை மாற்ற வேண்டும். அவன் தனது நண்பர்கள் கிராம மக்கள் சேர்ந்து மரக்கன்றுகள் நடத் தொடங்குகிறார்கள். ஒவ்வொரு மரமும் நம் எதிர்காலம் காப்பதாகும். சிறு மரங்கள் வளர ஆரம்பிக்கின்றன. வனவிலங்குகள் மீண்டும் திரும்பி வருகின்றன. காடுகள் மீண்டும் உயிருடன் ஒளிரத் தொடங்குகின்றன. மக்கள் ஒன்றிணைந்து காடுகளை காப்பதற்காக செயற்படுகின்றனர். ஒவ்வொரு குரலும் மற்றவர்களை விழிப்புணர்வாக மாற்றுகிறது. கிளைகள் வளர்ந்து பறவைகள் பறக்கின்றன. குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் விளையாடுகின்றனர். நம் சிறு முயற்சியும் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். காடுகளை காப்பது மனிதனும் இயற்கையும் வெற்றி பெறுவதே. இன்று நாம் செய்கிற சிறு முயற்சி நாளைய உலகை பசுமையாக மாற்றலாம்.